குறிப்பாக ஒரு படம் பார்த்தோம். விக்ரம் படத்தை பற்றி நம்ம சொல்லியானும் இதே லோகேஷ் கனகராஜ் படத்தில் ரொம்ப ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம். விஜய் சேதுபதி பவர் இழந்து போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு போதை வஸ்து உள்ள வச்ச உடனே அவர் வந்து மேட்சோ மேன் ஹல்க் ஆகுறாருன்னு அது என்னன்றத தேடி படித்து இன்டர்நெட்டில் பார்த்தா பல இளைஞர்கள் யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு அருகிலே அது நடந்திருக்குன்ற வருத்தமும் எனக்கு இருக்கு. வேறு விதமாக பண்ணியிருக்கலாம். கிரியேட்டிவிட்டி அருகில்னு சொன்னோன்னே என்ன நினைக்க இல்லை நான் இந்த அருகில் இல்லை. இது ரொம்ப மிக மிக அருகில். அது கொஞ்சம் சற்று தொலைவில். பட் இதெல்லாம் தான் பிரச்சனை. ஒரு இயக்குனருக்கான கடமையும் இருக்கிறது. நான் வந்து சென்சாரில் குத்துட்டாங்க. நான் வந்து ஐஎம் ஃபோம்னா சென்சார் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அதை நம்ம இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு பெரிய நடிகர் படம், பெரிய கம்பெனி படம்னு இல்லாமல் காம்ப்ரமைஸ் ஆகாமல் கொடுத்துருக்காங்கன்னா சென்சாரை நாம் இந்த இடத்துல பாராட்டலாம். ஏன்னா இந்த பிரச்சனை இதே குற்றச்சாட்டுகள் கபாலி அப்போ வந்ததை மறுக்க முடியாது. விக்ரம் படத்தப்போ வந்தப்போ மறுக்க முடியாது. எப்படியாப்பட்ட விஷயங்களை பார்த்தோம்னு. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது வந்து வயலன்ஸுக்காகவா, தீமுக்காகவா, அதாவது கண்டென்ட்டுக்காகவா, எப்படி என்னன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு ரஜினியினுடைய ஆதர்ச அவருடைய பயணத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர எனக்கு அந்த அப்படின்னும் போது எங்கேயோ ஒரு இடத்துல ஐயோ தலைவா அப்படின்ற நெருடல் இல்லாமல் இல்லை. அதை பதிவு பண்ணியே ஆக வேண்டும்.